பழைய கற்பனையும் புதிய கற்பனையும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதிமுதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதிமுதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்போஸ்தலர் யோவான் பழைய கற்பனையை பற்றியும் புதிய கற்பனையை பற்றியும் இங்கு சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவ அன்பே அஸ்திவாரம். அன்பு எக்காலத்திற்கும் உரியது. பழைய கற்பனையிலும் அன்பே பிரதானம், புதிய கற்பனையிலும் அதுவே பிரதானம். தேவ அன்பே நாம் ஆதிமுதல் பெற்றிருக்கிற பழைய கற்பனை. இந்த பழைய கற்பனையைத்தான் நாம் ஆதிமுதல் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனமே பழைய கற்பனை. அந்த வசனத்தை நாம் கேட்டு அதை கைக்கொள்ளும் போது நம்மிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் யோவான் நமக்கு புதிய கற்பனையை எழுதவில்லை, அதற்கு பதிலாக ஆதிமுதல் நாம் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறார். அந்த பழைய கற்பனை நாம் ஆதிமுதல் கேட்டிருக்கிற வசனம்தானே என்றும் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் யோவான் பழைய கற்பனையை எழுதும்போது புதிய கற்பனையையும் எழுதுகிறார். இந்த கற்பனை கர்த்தருக்குள்ளும் நமக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் புதிய பிரமாணத்தை எழுதியிருக்கிறார். நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது புதிய கற்பனை. நாம் புதிய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது இருள் நம்மை விட்டு நீங்கி போகிறது, மெய்யான ஒளி நமக்குள் பிரகாசிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் இருப்பதே இருள். அந்த அறியாமை நம்மை விட்டு நீங்கி போகிறது. கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவே மெய்யான ஒளி. அந்த ஒளி இப்பொழுது நமக்குள் பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து கிருபை மிகுந்தவர். தேவனுடைய கிருபை அவருக்குள் மெய்யாய் இருக்கிறது. அவருக்குள் மெய்யாய் இருக்கிற கிருபை நமக்குள்ளும் மெய்யாய் இருக்க வேண்டும். நம்மை விட்டு இருள் நீங்கி போக சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள் அதிக பிரகாசமாயிருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள் வளர்ச்சி பெறுவதனால் நாம் அவருடைய கற்பனைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய கற்பனை பழைய கற்பனையாக இருந்தாலும் புதிய கற்பனையாக இருந்தாலும் கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு இருக்கும்போது அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கைக்கொள்வோம். அவருடைய வசனங்களை கைக்கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவ அன்பு நம்மில் மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அவருக்குள் நாம் நிலைத்திருப்போம். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்தபடியே நாமும் நடப்போம்.